ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு வீடியோவில் சுவாச நோய்களுக்கு ஒரு அருமையான மருந்து கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது தூதுவளை. தூதுவளை, நத்தை கீரை, தூதுவளை கீரை, சொலானம், ட்ரைலோபேட்டம் என பல பெயர்களில் இதை அழைக்கிறார்கள். தூதுவளையில் ஆஸ்மா, இருமல், சளி, மூச்சுத்திணறல் ஆகியவற்றிற்கு ஒரு சிறந்த மருந்து. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் பிராங்கோ டைலேட்டர் தன்மைகள் சுவாச குழாயை திறந்து சளியை வெளியேற்ற உதவுகிறது. தூதுவளையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திறன் உள்ளது. இதை தொடர்ந்து சாப்பிட்டால் பருவகால மாற்றத்தினால் ஏற்படும் சளி, இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன், அலர்ஜி போன்றவற்றை சரி செய்ய உதவுகிறது. குரல் கரகரப்பு, தொண்டை வலி ஆகியவற்றை மிக வேகமாக குணப்படுத்துகிறது. அதனால்தான் பாடகர்கள் தூதுவளையை அதிகம் சாப்பிட சொல்வார்கள். தூதுவளை வயிற்று ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. கேஸ், அசிடிட்டி, இன்டைஜஷன் ஆகியவற்றை குறைத்து ஜீரணத்தை மேம்படுத்த உதவுகிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி தோல் அழகாகவும் இரத்த ஓட்டம் சீராக செயல்பட உதவுகிறது. தூதுவளை கீரை சப்பாத்தியில் சாப்பிடலாம். தூதுவளை ரசம், கஞ்சி, பொடி மாதிரி பலவிதமாக சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டால் நல்ல பலனை பெறலாம். இந்த 100 கிராம் கலோரிஸ் என்னன்னு பார்க்கலாம். கலோரிஸ் 37 கிராம், ப்ரோட்டீன் 4 கிராம் இருக்குது, பாப்ஸ் வந்து 6.5 கிராம் இருக்குது, ஃபைபர் 2.2 கிராம் இருக்குது, ஃபேட் 0.3 கிராம் இருக்குது, கால்சியம் 210 மில்லிகிராம் இருக்குது, அயன் 3.5 மில்லிகிராம் இருக்குது, பொட்டாசியம் 220 மில்லிகிராம் இருக்குது, மெக்னீஷியம் 40 மில்லிகிராம் இருக்குது, விட்டமின் சி 65 மில்லிகிராம் இருக்குது, விட்டமின் ஏ 7000 IU அப்ராக்சிமேட்லி, ஃபோலேட் 77 மைக்ரோகிராம் இருக்குது, ஃபோலேட் 48 மைக்ரோகிராம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் 80 to 85% இருக்குது. இந்த கீரையை பயன்படுத்தி பலன் பெறுவோம். தேங்க்யூ.